நான் உங்கள் சவிதா கிருஷ்ணராஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கார்லிக் ரைஸ். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள்: பூண்டு, வேர்க்கடலை, உளுத்தம்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம், காஞ்ச மிளகாய், மஞ்சத்தூள், கடுகு, உப்பு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் முதல்ல அதுக்கு தேவையான பொடி நம்ம முதல்ல ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்கான இது ஸோ கொஞ்சம் ஒரு கை அளவுக்கு வேர்க்கடலை போட்டுக்கோங்க. அதோடைய ஒரு 7-8 போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய், அதோட கொஞ்சம் கருவேப்பிலை, இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அவ்வளோதான். இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம லெமன் ரைஸ் எல்லாமே பண்ணுறோம், தக்காளி சாதம் எல்லாமே பண்ணுறோம். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கார்லிக் ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னுட்டு. அதனால் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வெறும் கார்லிக் போட்டு பண்ணுறத விட இந்த மாதிரி கார்லிக்கோடு இதெல்லாம் சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும். ஸோ இது எண்ணெய் தேவையில்லைங்க இதுக்கு, அப்படியே நீங்கள் வறுத்துக்கலாம். இதோட இப்போ நல்லா இதாகிடுச்சு, ஃப்ரை ஆகிடுச்சு. ஜீரகம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை எடுத்து இதில் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ இதோட எண்ணெய் போட்டு எவ்வளோ ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம் நம்ம பூண்டுக்கு. ஆமாம், கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கோம். இப்போ பூண்டு இது கார்லிக் சாதம், பூண்டு சாதம்ன்றதுனால 1 கப்பு பூண்டு எடுத்திருக்கேன். தோல் உளிச்சிட்டு எடுத்திருக்கோம். ஸோ இதை நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணிக்கலாம். பூண்டு வறுக்கிறதுக்கு மட்டும் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. நான் நார்மல் குக்கிங் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். செக்கெண்ணெய், நல்லெண்ணெய் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், நல்லா கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகின்னு இருக்குது. இன்னும் கொஞ்சம் ப்ரௌனிஷ் வேணால் பண்ணிக்கலாம். இது போதும். ஸோ நான் இதை சிம் பண்ணிவிட்டு இதுவும் அதோட சேர்த்துக்கலாம். மிக்சியில் எண்ணெய் இல்லாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ இதே பேனில் கொஞ்சோண்டு இன்னும் எண்ணெய் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அது ஹீட் ஆகிறதுக்குள்ளே நம்ம இதை மிக்சியில் கிரைண்ட் பண்ணிடலாம்.
இதை கொஞ்ச நேரம் இப்படியே திறந்து வைக்கலாங்க. ரொம்ப சூடாக இருக்குது, அதனால் கொஞ்சம் நேரம் திறந்து வைக்கலாம். மோஸ்ட்லி ஆற வச்சு பண்ணுங்கள். ஸோ இதே கடாயில் வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் கடுகு போடுறோம் தாளிக்கிறதுக்கு. உளுத்தம்பருப்பு கொஞ்சம், கொஞ்சோண்டு ஜீரகம், கருவேப்பிலை கொஞ்சம், அதோட கொஞ்சம் காஞ்ச மிளகா. இது வந்து நீங்கள் பழைய சாதம் இருக்குன்னாலும் இந்த மாதிரி ரைஸ் பண்ணி இந்த மாதிரி தொக்கு மாதிரி பண்ணிவிட்டு இதை நீங்கள் அந்த பழைய சாதத்தை வச்சியும் கலந்துக்கலாம். டிஃபன் பாக்ஸ் கட்டுறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும், உடம்புக்கு நல்லது. கார்லிக் வந்து உடம்புக்கு நல்லதுங்க. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருந்தால் கார்லிக் எடுத்துக்கிறது நல்லது. அதனால் இப்போ இன்டைரக்டாக இந்த மாதிரி நீங்கள் பண்ண கொடுக்கலாம் பசங்களுக்கு. இதோட கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க உங்களுக்கு. இது வெரைட்டியாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், இப்போ நம்ம இந்த அளவுக்கு சாப்பாடு கலக்கிறதுக்காக நம்ம வந்து அந்த அளவுக்கு உப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து இது இன்னொரு வாட்டி கொஞ்சம் அடிச்சிடலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் அடிச்சுட்டு இப்போ இதை வந்து நம்ம இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க வேண்டியது. இந்த தாளிச்சிருக்கிறதுல நம்ம இந்த கார்லிக்கு வேர்க்கடலை எல்லாம் வறுத்திருக்கோம் இல்லையா, இதை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. இப்போ இதில் நம்ம சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதில் எவ்வளோ சாப்பாடு வேணுமோ அவ்வளோ வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து ஒரு கரண்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ நீங்கள் பேன்லேயே மிக்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். எனக்கு இது சின்னதாக இருக்கிறதுனால நான் இந்த பவுலில் எடுத்துக்கினேன். ஸோ நீங்கள் பேனில் நிறைய பண்ணுறதா இருந்தால் பேன்லேயே சாப்பாடு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ஸோ கார்லிக் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.